அதுல 12ஆம் நாள் போர் சருக்கத்துல தான் இன்னும் இருக்கும். ஏன்னா என்னைக்கு துரோணர் படை தலைவராக வந்தாரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படையினுடைய களத்திலே கூட நீண்ட நெடிய சண்டைகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பீஷ்மர் என்றைக்கு களத்திலிருந்து கீழே விழுந்தாரோ அன்னிலிருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நாள் போர்ல இருந்து பல நிகழ்வுகள் அந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமான விஷயமாக இந்த 12ஆம் நாள் போரிலே முதல்ல துரோணரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தர்மனுக்கு ஏற்பட்டு, தர்மனுடைய கணைகளிலே திக்குமுக்காடி துரோணர் என்ன பண்ணிட்டார்? ஆயுதங்கள் இழந்து, தேர் இழந்து, எல்லாம் இழந்து கீழே நின்று கடைசியிலே தர்மன் என்ன சொன்னான்? உலகத்திலே முதல் குலமாகிய அந்தன குலத்தை சார்ந்தவர் நீங்கள், எனக்கு குரு, அதனால நீங்க போய் இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்போ துரோணர் தன்னுடைய மாணவனுடைய ஒரு வீரத்தை ஒரு வகையில மெச்சினாலும் இன்னொரு வகையிலே அவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டார், ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஏன்னா அவங்களுடைய ஒரு மானிட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய கணக்குல தர்மன் வீரன்ங்கிற மாதிரியான கணக்கே அவங்க எடுக்கல. ஏன்னா அவங்க கணக்கிலேயே யாரை சேர்த்தார்கள் என்று சொன்னால் அவங்க அர்ஜுனனையும் பீமனையும் தான் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுனனையும் பீமனையும் சமாளிச்சுட்டா சரி, சமாளிச்சுட்டா சரி, சமாளிச்சுட்டா சரி. இது எதிர்பாராத திருப்பமாக தர்மன் தன்னுடைய வீரத்தை காட்டி அதையும் துரோணரை மடக்கக்கூடிய இடமா வந்த உடனே துரோணருக்கே ஒரு நிமிஷம் புரியலே. பிறகு துரோணர் வேறொரு தேரின் வழியாக ஏறி வருகிறான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். துரியோதனன் பக்கத்திலே சிலர் போய் சேருகிறார்கள், கர்ணன் பக்கத்திலே சேருகிறார்கள். சேனைகளை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் சண்டைக்கு வருகின்ற பொழுது அந்த சேனைகள் எல்லாம் பயந்து ஓடுகின்ற பொழுது அப்போ பகதத்தன் உள்ளே நுழைகிறான். இந்த பகதத்தனோடு சண்டை போடுறதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பகதத்தன் உள்ளே நுழைய பீமனோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்க தர்மன் ஒரு முறை ஒரு இடத்துல போய் தனியாக நிற்க பகதத்தன் அவனை தாக்குவதற்கு வருகின்றான் என்று சொன்ன உடனே தர்மன் என்ன நினைக்கின்றான் யாரை? கிருஷ்ணரை. ஒரு நிமிஷம், கிருஷ்ணா இந்த இடத்துல நம்ம இப்போ இப்படி நிக்கிறேன், பகதத்தன் என்னை வந்து தாக்கப் போகிறான் என்கின்ற எண்ணம் அவன் மனசுல வரும். அவன் நினைச்ச மாத்திரத்திலே அங்கே போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு உதவியாக இருந்த கிருஷ்ணனுக்கு புரியுது. இதான் பாருங்க வேவ் லெங்க்ங்கிறது. பக்தனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய வேவ் லெங்க் அதுதான். கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டா அவருக்கு ரீச் ஆகும். கூப்பிடுற விதத்துல கூப்பிடாத போது, நம்மளுடைய ரேடியோ சேனல் சரியில்லாத போது, நாம சரியா சேனலைஸ் பண்ணாம டியூன் பண்ணாம ரேடியோவை சரியா வைக்காம பாட்டு சரியா கேட்கலன்னா எப்படி கேட்கும்? கேட்காது. அப்ப நாம சரியா நம்மளுடைய பாடியை சரியா டியூன் பண்ணணும். அப்போ எந்த பக்தன் எந்த காரணத்தில் எந்த இடத்தில் இருந்து எந்த சங்கடத்தில் இருந்து அவன் கூப்பிட்டாலும் அந்த இறையாகிய பரம்பொருளுக்கு காதல விழும். அப்போ அதுபோல தருமன் சொல்கின்றான். தருமன் சொன்ன மாத்திரத்திலேயே கிருஷ்ணர் அந்த இடத்துல அர்ஜுனனை கூப்பிட்டு வைண்ட் அப், வி நீட் டு கோ தேர் அப்படின்னு போகணும்பா, நம்ம போய் தர்மனுக்கு உதவியாக போகணும். அதுக்குள்ள அர்ஜுனன் இவர் வைண்ட் அப்னு சொல்றதுக்குள்ளேயே ஒரு 16,000 பேரை கொண்டுட்டான். அப்பனா அர்ஜுனனுடைய பராக்கிரமம் என்னன்னு பாருங்க. இவர் வைண்ட் அப்னு சொல்ற வார்த்தைக்குள்ளேயே அந்த க்ஷண பொழுதிலேயே அவன் ஒரு 16,000 பேரை கொண்டு இருக்கான். அப்பனா அவனுடைய பராக்கிரமம் எப்படிங்கிறத பாருங்க. அப்படி அவன் முடிச்சுட்டு அவனை கலப்பி கூட்டிட்டு வர்ற வருகின்ற இடத்தான் நம்ம போன தடவை நம்ம நிறுத்தணும். இப்ப பகதத்தனோடு வில்லுக்கே உரித்தான விஜயன் சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. யார் துணை நிற்கிறார்? கிருஷ்ண பரமாத்மா துணை நிற்க அங்க வர்றார். நாராயண சேனையை சார்ந்தவன் பகதத்தன். அப்ப எதிரியா நிக்கிறது யாரு? இவருடைய சேனையை சார்ந்தவன் அந்த பக்கத்துல நிக்கிறான். நாராயணன் இந்த பக்கத்துல நிக்கிறார், ஆயுதம் ஏந்தாத நாராயணன். 2 பேரும் வர்றாங்க. இப்போ கிருஷ்ணர் விஜயனை கூட்டிக் கொண்டு வருகிறார். அதுதான் அழகாக இங்க வில்லி அழகா பதிவு செய்கிறான். அறிவொத்த பரி கடவி, மனம் ஒத்த ரதமிசை,
அமரர்க்கு முதல்வன் மகனோடு எரிபற்றி வரும் அனிலம் என வெற்றி வரி வளையும் இதழ் வைத்து அவ்வொரு நொடியிலே, ஒரு நொடியில வந்திருக்கார். எப்படி வந்திருக்கார்? தர்மன் நினைத்த ஒரு நொடியில அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு இங்க வர்றார். எப்படி வர்றாரா? காற்றை விட வேகமாக. மனம் நினைச்சா அந்த இடத்துல போற மாதிரி. இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, டெலிபோர்டேஷன்ங்கிற மாதிரி. அப்படி நினைச்சா ஒரு இடத்துக்கு போற மாதிரி மனம் ஒத்த ரதம் இசைன்ட்டு. என்ன அழகான வார்த்தை பாரு. மனம் நினைக்குதான் அந்த இடத்துல ரதம் போய் நிக்கு. இப்படி ஒரு ரதம் இருந்தா நம்ம ரொம்ப சௌரியமா இருக்கும் இல்லையா? விசா பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை. நம்ம வட நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். அது கிருஷ்ணனுக்கு கை வந்து இருந்திருக்கு, அவர் கையில அந்த ரதம் இருந்திருக்கு போன்ற. அப்ப மனம் ஒத்த ரதமிசை அமரர்க்கு முதல்வன் மகனோடு, இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவனாகிய அர்ஜுனனோடு யார் வர்றார்? அழகாக இந்த உலகத்தை அந்த தன்னுடைய வேங்குழல் நாதத்தினாலே மயக்குகின்ற ஓசையை கொண்டவனாகிய அந்த கிருஷ்ண பரமாத்மா ஓட்டிக்கிட்டு வரார். வருகின்ற பொழுது எப்படி வருதான்? அப்படியே சூரியனை போல், உதிக்கின்ற சூரியனை போல், உதயகிரி உற்ற பரிதி எனவே, அப்படியே உதிக்கின்ற சூரியனை போல் அப்படியே காட்சி தருகின்றது போல் கரி சுற்றும் வர விகட கரடகை மலையில் வர கனை விக்கிரமனை அணுகினான். அவன் என்ன பண்றான்? பகதத்தன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சுப்ரதீகம்னு ஒரு யானை அவனுக்கு. போன தடவை பார்த்தோம் அவன் யானையினுடைய பெருமை இல்லையா? இந்திரனால் கொடுக்கப்பட்ட யானையை கொண்டவன் அவன். சுப்ரதீக யானை மேல உட்கார்ந்து இந்த யானை மேல வந்துன்னு இருக்கான். அந்த யானை மேல வந்திருக்கிறவனை இவங்க ஒரு நொடி பொழுதுல போய் பாக்குறாங்க. ஒரு நொடி பொழுதிலே விஜயனை வைத்துக் கொண்டு கிருஷ்ணர் அங்க வந்துட்டார். பகதத்தனை நேரடிக்கு நேராக பார்க்கிறார். அப்போ இது பகதத்தனுக்கு நேராக இப்ப பகதத்தனும் விஜயனும் மோதக்கூடிய கட்டம் வந்தாச்சு. இப்ப விஜயன் உள்ள வந்த உடனே இதுக்காரம் அவன் என்ன பண்றான்? பகதத்தன் பீமனோட சண்டை போட்டுட்டு இருக்கான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, பீமனோடு பகதத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப விஜயன் உள்ள வந்துட்டான். அர்ஜுனன் உள்ள வந்த உடனே பகதத்தன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, பகதத்தன் பீமனோடு சண்டை போடுறத விட்டுட்டு நம்மால் அர்ஜுனனோடு சண்டை போடுறதுக்கு இறங்கப்பான். அதுதான் சொல்ல போறார். அனிலத்தின் மதலையோடு வைரத்து மலையும் முனை அமர் விட்டு, அங்கே பீமனை விட்டுட்டு முகிழ் நகை செய்யா, அவனை பார்த்து ஒரு சிரிச்சிருவான். பீமனை பார்த்து சிரிச்சுட்டு, இனி இற்றை அமரில் அரிது எளிது ஒட்டி எதிர்பொறுதல். இப்ப எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன? விஜயனோடு சண்டை போடக்கூடிய ஒரு அழகான ஒரு சமாச்சாரம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பகதத்தன் நினைச்சுக்கிட்டு, மத்த கரியின் மிசையான், அந்த கரியின் மீது, கரி என்றால் யானை, அந்த யானையை ஏற்றிக்கொண்டு மனமுற்றும் அழல் கதுவ, அப்படியே மனசெல்லாம் அப்படி கொப்பளிக்க, மொழிமுற்றும் இடி நிகர பெரிய வாதம் செய்யறான். என்னென்ன? விஜயா, உன்னை தாக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி வழிபட்ட சிலை வளையா, தன் கையிலே இருந்த அவனுடைய அம்பை வளைத்து மின்னல் ஒத்த கனை பலவும் வசை அற்ற புகழுடைய விசையர்க்கு மிசை உதவினான். அப்படியே மின்னலை போல் பறக்கின்ற பல கனைகளை தன்னுடைய வில்லிலே பொருத்தி அவன் என்ன பண்றான்? விஜயன் மீது ஏறுக ஆரம்பிக்கின்றான். அப்ப விஜயன் மீது தாக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் நடக்க ஆரம்பிக்கும். அர்ஜுனன் இந்த இடத்துல உள்ள நுழைகிறான். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜுனன் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கான். பீமனோடு அவன் போட்ட சண்டையை நிறுத்தி விட்டு விஜயா தாக்குகிறேன் என்று சொல்லி விஜயன் மீது அவன் கணைகளை தாக்குகின்றான். இப்ப ஒரு நிமிஷம் யாரா இருந்தாலும் இவன் போய் நின்னு சுதாரிச்சு சண்டை போடுறதுக்குள்ள அவன் அடிக்கும் போது ஒரு நிமிஷம் புரியாதுதான் யாருக்குமே இல்லையா? சட்டுன்னு பகதத்தன் அடிக்கின்ற பொழுது விஜயனுக்கு புரியல. அவன் என்ன செய்யறான்? அவன் விட்ட சுடுகணைகள் கொடி மர்க்கடகம் நடுவன் அறவெட்டி. எதிர்பார்க்கல அர்ஜுனனுடைய கொடி என்னது? குரங்கு கொடி.
மர்க்கடகம்னு சொல்ற. மர்க்கடகம்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். அந்த குரங்கு கொடி அர்ஜுனனுடைய தேர்ல இருக்கு. இவன் விட்ட அம்பு அந்த தேர்ல இருக்கக்கூடிய கொடியை கிழிச்சது முதல்ல. ஏன்னா அர்ஜுனன் எதிர்பார்க்கல, வந்துகிட்டே இருக்கான், அதுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதிதவள மா கவனத்தின் முடுக்கி அடுபறி கொத்தி. அப்படியே காற்றை விட வேகமாக வந்த குதிரைகளை ஒரு பதம் பார்க்குது, அவன் விட்ட கணைகள். அப்பனா என்ன அர்த்தம்? அர்ஜுனனுடைய குதிரைகளை, தேர்னுடைய குதிரைகளை அப்படி அம்பு தீண்டிட்டு போயிருக்கு. உடலில் இடு கவசத்தை மறைய நுழைய, இவர் போட்டிருக்கக்கூடிய கவசத்துக்கு மேலையும் வந்து விழுது. யாரு? அர்ஜுனன் போட்டிருக்கக்கூடிய கவசம். அப்படியே என்ன ஆச்சான்? சிவனுக்கும் மலரில் உரை பிரம்மருக்கும் உணர்வு அறிய திகரி கை வளவனைக்கும் கை வளவனையுமே சவனத்தில் மிகு துயரம் உருவிக்க அவசம் மிகு தளர்வு உற்றதனு விசையனமே. இவன் அடிச்சது எப்படி இருந்துதான்? ஒரு நிமிஷம் யாராக இருந்தாலும், அங்கே சிவனே இருந்தாலும், பிரம்மாவாக இருந்தாலும், திருமாலாக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாத அளவிற்கான ஒரு சமாச்சாரத்தை செய்யக்கூடியதாக இந்த பகதத்தன் செய்து விட்டதனாலே விஜயன் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டான். அவன் எதிர்பார்க்கல, அவன் பகதத்தன் சட்டுன்னு இவன் அடிப்பான் அப்படிங்கிறத அவன் எதிர்பார்க்க. அவன் ஏதோ சண்டை போடுறதுக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்கான், நாமளும் சுதாரிச்சு அடிப்போம்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்குள்ள அவன் தாக்க ஆரம்பிச்சுட்டான். சரி, அப்ப தாக்க ஆரம்பிச்ச உடனே அர்ஜுனன் அப்படி விட்டுடக்கூடியவனா? போர் வீரன் ஆச்சே, அர்ஜுனன் அப்படி சாதாரணமா விட்டு விட்டானா அப்புறம் அர்ஜுனன் இல்லையே. நம்மளா இருந்தா பயந்து ஓடி இருக்கலாம், ஆனா அது அர்ஜுனன் ஆச்சு. அவன் என்ன செஞ்சான்? உரம்மிக்கு தனது சிலை குனிவித்து உடனே சுதாரிச்சுக்கிட்டான். சுதாரிச்சுக்கிட்டு தன்னுடைய வில்லை எடுத்தான். மதியின் வகிர் உவவிக்கும் அடு பகழியால் வரம்மிக்க தவளை நிற மத வெற்பை எதிர்கடவி வருவெற்றி அவனிபதி நீள் கரமுற்ற சிலை கவசம் அறவெட்டி விடுகணைகள் கனைவிட்டு விலக அவன் மாச்சரம் விட்டு ஒரு அயில் விசையன் ரதத்தின் வளவன் மிசை தமரத்தினோடு ஏறியவே. இப்ப அவன் போட்டதோட இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் சைட்ல இருந்து இவன் தன்னுடைய அம்புகளை போட ஆரம்பிச்சுட்டான். அப்ப என்னாச்சு? டக்குன்னு இவனும் எடுத்து தன்னுடைய அம்புகளை எதிராக நின்று, ஏன்னா அவன் போடக்கூடிய பானங்களை எதிர்க்கக்கூடியதாக சில அம்புகளை இவன் தொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஒரு நிமிஷம் இவனு சுதாரிக்கணும் இல்லையா? சுதாரிச்சுட்டு அர்ஜுனனும் இப்போ அவன் கொடுக்கறதுக்கு இவன் பதிலடி, ரிட்டாலியேஷன் சொல்லுவோமே ஆங்கிலத்தில், அது போல அவன் கொடுக்கக்கூடியதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கா? இப்ப ரிட்டாலியேட் பண்றான். அவன் திரும்ப அர்ஜுனன் அதை சமாளிக்க கூடியதாக வருகிறான். அப்ப அவன் என்ன செய்யறான்? பகதத்தன் தன் கையிலே சட்டென்று ஒரு வேலை எடுத்து அர்ஜுனன் மீது விடுறான். தன் கையிலே ஒரு வேலை எடுக்கிறான். வேலை எடுத்து இந்த வேலையை எடுத்து அர்ஜுனன் மீது விட பார்க்கிறான். அர்ஜுனன் மீது இல்ல, முதலிலே கிருஷ்ணன் மீது விட பார்க்கிறான். அவனுடைய தேர்ப்பாகன அடிக்க. இப்போ உடனே அர்ஜுனன் என்ன செய்கிறான்? இந்த இடத்திலே அழகாக வில்லி சொல்கின்றான். எரி குற்ற அயில் அசுரர் உயிர் செற்ற அயில் அதனை எதிர்முட்ட விடி பகழியால் தருவித்து மகபதி தன் மகன் முக்கன் இறைவனோடு சரிவொத்த முறுவல் புரிய வெறிமத்த கரட முக பட சித்திர புகர்கொள் முக விகட கைமலை அணியலாம் முறி தன் வரிவில் உமிழ் முனைப்பட்டு பகழி மழை முகில் வார்க்கம் என முடுக்கினான். அப்போ அவன் எய்த அம்புகளை அர்ஜுனன் என்ன பண்ணானா? அந்த வேலையும் இவனுடைய கணைகளாலே அதை உடைத்தான். அந்த வேலையும் என்ன பண்ணிட்டான்? ரெண்டு துண்டா உடையிற மாதிரி அவனுடைய அம்புகளினாலே அந்த அர்ஜுனன் போட்டு, அந்த பானத்தினாலே போட்டு அந்த வேலையும் உடைச்சுட்டான். இப்ப என்ன ஆகி போச்சு? இப்போ விஜயின் கைக்கு இப்ப பவர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இப்ப விஜயன் கண்ட்ரோல் எடுத்துட்டான். என்ன ஆச்சு? பகதத்தன் கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் அவன் அசந்து போனாலும் அடுத்ததாக இப்ப பகதத்தன் கொடுக்கறதுக்கு இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? திரும்ப திரும்ப இவனுடைய பக்கத்திலிருந்து இவன் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடியதாக இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ விஜயன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? தன்னுடைய
அம்பு மழைகளால் பொழிய ஆரம்பிச்சுட்டான். இப்ப விஜயன் பக்கத்துல இப்ப கொஞ்சம் அவர் சுதாரிச்சுட்டார். அணி கெட்டு இப்ப என்ன பண்ணிருக்கான், விஜயன் விட்ட அம்புகள் என்னென்னலாம் பண்ணிருக்குங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் நமக்கு வில்லி. அணி கெட்டு இவன் ஒரு படையா திரண்டு இவனை சுத்தி யானைகளோட தானே வந்துட்டு இருந்தான். அந்த யானையெல்லாம் இப்ப திக்குமுக்காடி போச்சு. அணி கெட்டு மதி கரிகள் கரம் அற்று விழ, சில யானைகளுடைய தும்பிக்கையெல்லாம் அருந்து கீழே விழ, சிரம் அற்று விழ தலை துண்டிக்க, அருகு தாழ் மணி அற்று விழ, தங்களுடைய கழுத்திலே போட்டிருந்த மணிகாரங்கள் எல்லாம் யானைக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மணிகாரங்கள் எல்லாம் விழ, நெடிய குடல் அற்று விழ, சிலதெல்லாம் வைத்தியை கீழ்ச்சிட்டு போயிருக்கு அதெல்லாம் கீழே விழ, மழை கொள் வயிறு அற்று விழ, சிலது அப்படியே தடால கீழே விழ, உடலெல்லாம் துணிப்பட்டு விழ, சிலதெல்லாம் கை காலெல்லாம் வெட்டுப்பட்டு கீழே விழ, விசிறு செவி அற்று விழ, இந்த காது இருக்கு இல்லையா முறம் மாதிரி விசிறி மாதிரி, சில யானைக்கு காதெல்லாம் போச்சு, காதெல்லாம் விழ, வலிய தொடை அற்று விழ, சிலருக்கு கால் போச்சு சில யானைக்கு, மகரி கை பனி பெற்று பனைகளோடு பதமற்று விழ, புழுது படுவித்த பல பகழ்வே. இப்படி என்ன ஆச்சு, அங்கே யானை கூட்டங்கள் எல்லாம் சிதறக்கூடியதாக, யானை கூட்டத்தில் இந்த சுப்பரதீகத்தோட உட்கார்ந்திருந்த பகதத்தன், யானை கூட்டங்களோடு உட்கார்ந்திருந்த பகதத்தன் இப்ப என்ன ஆகி போச்சு, விஜயன் விட்ட வில்லிலே யானை கூட்டங்கள் எல்லாம் சிதறக்கூடியதாக அவனுடைய யானை கூட்டங்கள் ஓடி போச்சு. சிலது இறந்து போச்சு, சிலது ஓடி போச்சு. ஏன்னா அந்த அம்பினுடைய தாக்கத்தினாலே அவர்கள் அந்த யானைகள் ஓட ஆரம்பிச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப திருப்பி இவனுக்கு ஒரு பகதத்தன் பெயர் பெற்ற கரி வயர பிணமிக்க அமரனிடை பிறகிற்று முறியும் அளவே சய சக்கரத்தரனை இவன் வழிபட்ட பொழுது தரு தழல் உக்கரம் உடையது ஒரு வேல். பகதத்தனுக்கு ஒரு பரிசாக ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு காலத்திலே நான் சொன்னது போல அசுர சேனைகளோடு தேவர்கள் போராடிய பொழுது பகதத்தன் அந்த போருக்கு தேவர்கள் பக்கத்திலே நின்று சண்டைக்கு அவர் உதவி செய்தார். இந்த உதவி செய்ததினாலே அப்போ நாராயணன் என்ன பண்ணியிருக்கார், அவனுக்கு ஒரு வேல் ஒண்ணு கொடுத்திருக்கார். இந்த வேலை வச்சு அசுரர்கள் படையை நீ கொல்லலாம்னு. சரியா, அவர் கொடுத்த விஷயம் என்ன, அசுரர் படைகளை கொல்லுவதற்கு வேல் கொடுத்திருக்கார். சரியா, நம்மால் இப்ப என்ன பண்ணா, பகதத்தன் அந்த வேலை எடுக்கிறான். எப்படி பாருங்க, என்ன விதமான யோசனை பார்த்தீங்களா? இதுதான், அதுதான் கொடுத்தவனே பதம் பார்க்கறதுங்கிறது இதுதான் இல்லையா. நீ வரம் கொடுத்தா உன்னைய சோதிச்சு பாக்குறேங்கிற கதையெல்லாம் இங்கத்தான் நடக்குது பாரு. அவன் கொடுத்தது, நாராயணன் கொடுத்தது எதுக்கு, அசுர படைகள் கொள்ளுவதற்கு கொடுத்தது. நம்மால் என்ன பண்ண, இப்போ அந்த வேலை திரும்பவும் தியானம் பண்ணி எடுக்கிறார். எடுத்து அது உக்ரமுடைய வேல். வயமுற்ற சிலை விசையன் உடலின் தன் எரிவது தன் வடிவத்தில் உற உதவினான். இப்ப என்ன பண்ணா, அர்ஜுனன் எதிரில் நிக்கிறான், அர்ஜுனன் மீது அந்த வேலை ஏவுகின்றான். முதல்ல ஒரு வேலை போட்டான் கிருஷ்ணர் மீது விழுவதற்காக முன்பு, அர்ஜுனன் அதை தடுத்துட்டான். இப்ப அர்ஜுனன் மீது அந்த வேலை போட பார்க்கிறான். அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தன் கையிலே வில்லை வைத்துக் கொண்டு அம்புகளை தொடுத்து அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் கையிலே நாராயணன் கொடுத்த வேலை கையில எடுத்து அந்த வேலை அர்ஜுனன் மீது எரிகின்றான். சரியா, இப்ப யார் என்ன பண்ண முடியும், ஒருத்தரே ஒருத்தர் தான் அதை தடுக்க முடியும். யாரு, சாட்சாத் நாராயணனாக இருக்கக்கூடியவன் தான் அதை தடுக்கணும். அவன் என்ன பண்ணார், அதுதான் நாராயணரே உட்கார்ந்துருக்கார், அவருக்கு தெரியாத இவன் என்ன வேலை போடுறான்னுட்டு அவர் என்ன பண்ணார், விஜயன் மீது விழுவதற்கு முன்பு டக்குன்னு தேர்தட்டில் எழுந்து நின்றார். ஏன்னா யூஸ்வலி தேர்ப்பாகன்னு என்ன பண்ணணும், உட்கார்ந்து தானே இருக்கணும் இல்லையா. தேர்ப்பார்களுக்கு உட்கார்ந்துதான் சேரியட் ஓட்டிட்டு இருக்க போறாங்க. அந்த மன்னர்கள் என்ன சொல்ல போறாங்க, கமாண்ட் கொடுப்பாங்க, இல்ல காலால் அழுத்தி சொல்லுவாங்க, இந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு. இதுதான் அவங்களுடைய வேலை. இப்ப என்ன பண்ணான், சட்டுன்று இவருக்கு புரிஞ்சு போச்சு, அவன் வேலை எரிகிறான்ட்டு கிருஷ்ணர் தடால் எழுந்து நின்னார். எழுந்து நின்று தன் உடம்புல வாங்குறதாக தீர்மானம் பண்ணிட்டார். கிருஷ்ணர் தன்னுடைய உடம்பின் மீது அந்த வேலை தான் வாங்கிக் கொள்வதாக
சம்மதித்து எழுந்து நிற்கிறார். அயர்வு உற்ற உணர்வின் நலம் என முத்தி முதல்வன் என அருகு உற்ற ரத வலவனே. யாரா அதுக்கு வில்லி ஒரு பதம் போடுறான் பாருங்க. அந்த வேலை வாங்கக்கூடியவனாக தேர்தட்டிலே இருந்த கிருஷ்ணன் எழுந்தான்னு பேரை சொல்லல, என்ன வார்த்தையை போடுகின்றான் வில்லி? அயர்வு உற்று உணர்வின் நலம் என முத்தி முதல்வன். யாருங்க அவரு? தேர்தட்டில் எழுந்தவர் யாரு? இந்த உலகத்திலே நாம் எல்லாம் என்றைக்கும் சளைக்கின்ற மாதிரியாக சம்சார சாகரத்திலே இருக்கின்ற பொழுது, அப்பா எனக்கு இந்த சம்சார சாகரத்திலிருந்து ஒரு நல்ல விதமாக ஒரு முக்தியை தா என்று நாம் யாரை நினைத்து கதறுகின்றோமோ அந்த முக்தி முதல்வன் எழுந்து நின்றானாம். அப்பனா என்ன அர்த்தம்? விஷயம் என்ன? உன்னுடைய துயரத்திற்கு ஒருவனேதான் உனக்கு முக்தி தரக்கூடியவன். அவன் யார்? அந்த சாட்சாத் நாராயணனாகிய கிருஷ்ணன் தான். நீ எந்த துன்பத்தை தூக்கி போட்டாலும் அவன் முன்னாடி போட்டுட்டேன்னா அவன் பார்த்துக்கிறான், அவன் எடுத்துக்கிறான். வில்லி அதைத்தான் சொல்கின்றான் அழகாக. என்ன சொல்றான்? தேர்ல இருந்து எழுந்து யார் எழுந்து நின்னா பாருங்க, வார்த்தைகளை பாருங்க. முக்தி முதல்வன்கிறான். கிருஷ்ணன் சொல்லிருக்கலாம் இல்லையா? எழுந்து நின்னான் தேர்பாகன், எழுந்து நின்னான் கண்ணன் சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்லல? முக்தி முதல்வன் வார்த்தை என்ன? ஏன்னா நமக்கும் இது போல பல சோதனைகள் வருது. இந்த சோதனைகள்ல நாம என்ன பண்றோம்? அயர்வுற்று, சோர்வு கண்டு, உணர்வின் நலம், ஐயோ நம்ம வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், சம்சார சாகரத்துல உட்கார்ந்து இருக்கோம். நம்மை விடுதலைக்காக கொண்டு போகக்கூடிய ஒருவன் யாருவன்? அவன்தான் முக்திக்கு முதல்வனாகிய கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன பண்றார்? சட்டுன்னு எழுந்து நிற்கிறார். பருமித்த களிறு விடு வகதத்தன் எரிய முதுவகை செற்று வருகொடிய வேல். எப்படி? பல அரக்கர்களை அழித்த அந்த கொடிய வேல் மறுமத்தினிடை முழுகு பொழுதினில் அது புதிய மணிவர்க்கம் மிகு தொடையலாய். ஒரு காலத்துல சின்ன குழந்தையா இருந்தப்போ மருத மரங்கள் 2 இருந்தது கொல்லப்புறத்தில். இந்த கதை நமக்கு தெரியும். நம்ம பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஒரே சேட்டை பண்ணிட்டு இருக்கும். யாரு? கிருஷ்ணர்னாலே குழப்படிதான், கிருஷ்ணர்னாலே சேட்டை தான். வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டார். குறும்புத்தனத்துக்கு கிருஷ்ணனை விட்ட வேற ஆளே கிடையாது. அங்க பக்கத்து வீட்டுக்கு போறது, வெண்ணையை திருடுறது, எதிர் வீட்டுக்கு போறது, வெண்ணையை திருடுறது, பசங்களோடு போறது, வீதியில போய் ரகலை பண்றது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. துரு 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 துருன்னு இருக்கக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. அந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியல. யசோதா என்ன பண்ணாரா? இருக்கிறதுலே ரொம்ப 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 ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு கயிறு எடுத்தாளாம். அதாவது இந்த கையில கூட நூல் மாதிரி இருந்ததுதான். அழகா எழுதுவார் ஆழ்வார். இந்த கயிறு கூட நூல் மாதிரி இருந்தது. என்னன்னா கயிறுல கட்டிட்டா அந்த குழந்தைக்கு வலிச்சுடுமோன்னு நூல் மாதிரி இருக்கக்கூடியது ஒண்ணை வச்சு கட்டாரு. எப்படி பாருங்க யசோதையினுடைய மனசு பாருங்க. நம்ம என்ன ஒரு நல்ல தாம்பு கயிறா போட்டு கட்டி வச்சிருப்போம். அது ஐயோ குழந்தைக்கு வலிச்சுடுமோன்னு அது சணலா கயிறா இல்ல நூலா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒண்ணத்தை எடுத்து அவருக்கு இடுப்புல கட்டி பக்கத்துல இருக்கிற உரல்ல கட்டி வச்சிருக்கான் யசோதை. கட்டி என்ன சொல்லியிருக்கான்? ஷோ சொல்ற மாதிரி கேட்கணும். அதான் சொல்லியிருக்காங்க அழகான பாட்டு இல்ல, உரலில் கட்டி வாய்முத்தி கெஞ்ச வைத்தாள் கண்ணனைன்னு பாடுவான். அந்த மாதிரி உரல்ல கட்டி சும்மா இரு அப்படின்னு சொல்லி அடக்கிட்டு போயிருக்கான். இவர் சும்மா இருப்பாரா? இவர் சும்மா இருக்கக்கூடியவரா? இவரு அது என்ன பண்ணார்? அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடியதுலயே அந்த உரலை உருட்டிக்கிட்டே போய் 2 மருத்த மரங்கள் நடுவிலே போய் அந்த உரலை இழுக்க அது 2 கீழே விழ, அது சாபங்களாக இருந்த 2 யக்ஷகர்களுக்கு கந்தர்வர்களுக்கு கொடுத்த சாப விமோசம். அத வில்லி இங்க சொல்றான். என்ன சொல்றான்? அந்த காலத்துல சின்ன குழந்தைய இருந்தப்போ நீ என்ன பண்ணிருக்கப்ப? மரங்களை கூட நீ உருட்டியவன் இல்லையா? மறுத்த மத்தினிடை முழுகு பொழுதில் ஒரு நிமிஷத்துல நீ உள்ள பூந்து வெளியில வந்து அந்த மரத்துல இருந்தவங்களையே நீ மோட்சத்தை முக்தியை அளித்தவன் நீ.
உனக்கா இந்த வேல் புதுசு? அதுவும் நீ கொடுத்த வேல். அது உன்னை பதம் பார்க்க வரக்கூடிய வேலா அது? அது என்ன ஆகுது? முக்தியின் வல்லவனாகிய கண்ணபிரான் எழுந்து நின்ன உடனே அந்த வேலானது அழகான மாலையாக போய் அவர் கழுத்தில் விழுந்தது. அப்படி பாருங்க, ஒரு புதிய மணிவர்க்கம் மிகு தொடையலாய் நிருமித்தபடி தனது புய வெற்றியின் மிசை ஒளிர நிகரற்ற கருணை வடிவாய் கருமத்தின் முதலை இமையவர் சித்தமோடு தொழுது கரை அற்ற புகழ் உரை செய்தார். அப்படியே கழுத்துல ஒரு ஹாரமாக மணிகள் மின்னக்கூடிய ஒரு மாலையா மாத்திட்டார். அவன் போட்டிருந்த வேல் கடைசியில பார்த்தா பகதத்தன் பார்த்து என்ன பண்ணிருப்பான், ஆச்சரியப்பட்டிருப்பான். வேலை விட்டா அது போய் மாலையா விழுந்தது அப்படின்னு. பாருங்க, வேல் மாலையாக மாறி விழுகின்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இதே தொடர்பாகத்தான் கர்ணனுடைய கழுத்துல போய் நாளைக்கு விழப்போகுது. அவன் இறக்கின்ற பொழுதும் கர்ணனுடைய கழுத்துல போய் மாலை விழும். யார்? அர்ஜுனன் விடுகின்ற கணைகள் அத்தனையும் கர்ணனுடைய கழுத்திலே போய் பூமாலைகளாக விழுந்து கொண்டே இருக்கும். காரணம், அவன் பண்ண தர்மம் அதை தடுக்கும். அது பின்னாடி வரும்போது பார்க்க போறோம். எதுக்காக சொல்றேன்? இது அழகான ஒரு இடம். அப்போ ஒரு வேலானது என்ன ஆகி போச்சு? கிருஷ்ணனுடைய கழுத்திலே போய் அழகான ஒரு மாலையாக போய் உட்கார்ந்து விட்டது. ஏன்னா கொடுத்தவனுக்கே திரும்பி போச்சு. கொடுத்தவரே வரதான். நாராயணர் தந்த வேலை தானே ஏற்றுக்கொண்டார். அழகாக அதை ஒரு மாலையா ஏற்றுனுட்டார். ஏத்துக்கிட்டு அவர் நின்னுட்டார். அப்ப அதை முடிச்சுட்ட பிறகு இப்ப என்ன பண்ணார்? அழகாக இப்போ விஜயனை பார்த்து சொல்றார், இது நிற்க யமனை நிகர் பகதத்தன் உயிர் கவர இது பக்வம் என விஜயனோடு சொல்றார். பகதத்தன் கதை முடிக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு. அழகான வார்த்தை பாருங்க, பகதத்தன் கதையை முடிக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி, உதரத்தின் முழுது உலகு குடி வைத்த புயல் உயரை செய்த உறுதிகண் விடு பகழிதன் இதயத்தினோடு அருள. இந்த உலகத்தை பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா தம் மனசுல அப்படி நினைச்சாரா? நினைச்ச உடனே தன் கையில ஒரு அம்பு ஒண்ணு கிடைச்சு. சரியா? ஒரு அம்பு எடுக்கிறார். எடுத்து உயர் வஜ்ரன் மதலை தொழுது அதை என்ன பண்றார்? அப்படி கையில கொடுக்கிறார் விஜயன் கிட்ட. விஜயன் அப்படியே என்ன பண்றான்? அப்படியே துழறான். இரு பொற்கை மலர் கொடுகொளா ரெண்டு கையால் அந்த அம்பை வாங்குறான். அதிர தன் எதிர் களிறு பொறவிட்டு நொடியில் அவன் அகலத்தின் உருவ விடவே எடுத்தான். தன்னுடைய வில்லிலே வைத்தான். அம்பை தொடுத்து பகதத்தின் மீது விட்டான். யார் கொடுத்த அம்பு? நாராயணன் கொடுத்த அம்பு. ஏன்னா அவர் சேனையில் இருக்கக்கூடியவனை அவராத்தான கூப்பிட்டா முடியும். நீங்க இதை யோசிக்கணும். அவர் மெம்பர் தானே, அவர் மெம்பர் அவர் தான் உள்ள இழுத்துக்க முடியும் இல்லையா? பகதத்தன் யார் சேனையிலிருந்து வெளியில வந்தவன்? நாராயண சேனையிலிருந்து வந்தவன். இப்ப நாராயண சேனையை சேர்ந்தவனை தன்னுடைய சேனையில திருப்பி அவர் ஐக்கியமா, தன்னுடைய சேனைனா என்ன அர்த்தம்? தன்னோடவே அவனை ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரே தான் அதுக்கு ஆயுதத்தை கொடுக்கணும். அழகாக ஒரு அம்பை எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்து நீ அவனை கொல்லுன்னு கையில கொடுத்தார். இப்போ என்ன பண்ணா? நம்ம விஜயன் அழகாக அதை வைத்து அடித்தான். பரிதத்து வரும் ரதமிசை தத்து பரிதத்த வரும் ரதமிசை தத்த எதிர் முடுகு பகதத்தன் உடல் முழுதும் நீடு எரி தத்தி உகுவது என உகுவித்து குருதி நதி இடை தத்து வலி கொழுவ தோள் கிரி தத்த மகுடமோடு தலை தத்த ஒரு ரசத கிரி தத்தி விழுவது எனவே கரி தத்த மறி அலகை கடை தத்தி உவகையோடு களமுற்று நட நவிலவே. என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து விழுது பாருங்க வெள்ளிக்கு. எப்படி என்ன வார்த்தைகள் போட்டு அழகாக இந்த சந்த நடையில் எழுதுற மாதிரி எழுதியிருக்கார். பரிதத்த அவன் உட்கார்ந்திருந்த குதிரை முதல்ல போச்சு. எங்க? தேராக இருந்த குதிரைகள், தேராக இருந்த பல விஷயங்கள். ரதமிசை தத்த ரதங்கள் போச்சு.
எதிர்முடுகு பகதத்தன் உடல் முழுதும் நீடு. அவனுடைய உடம்புல போய் குத்துது. அவன் உடம்பு ஃபுல்லும் ஓடுதான் அந்த அம்பு. எரி தத்தி, அவன் உடம்பு அப்படி எரியுது. உகுவது என உகுவித்து குருதி நதி இடை தத்த, அப்படியே உடம்புல இருந்து ரத்தம் பீரிட்டு கொட்டுது. வலி கொழுவு தோல், அவனுடைய தோள்கள் அப்படியே கீழே விழுது. கிரி தத்த மகுடமோடு தலை தத்த, அப்படியே அவன் என்ன பண்றான், அந்த மலை சாய்ந்தது போல தன்னுடைய தலை அப்படியே கீழே விழுது. ஒரு ரசத கிரி தத்தி விழுவது எனவே, அப்படியே கீழே அந்த சாயிரம், மலை சாயிர மாதிரி விழறான். கிரி தத்த மரி அலகை கடை தத்தி உவகையோடு களம் முற்றும் நடும் நனவே, அப்படியே மேலிருந்து சரிஞ்சு விழறான். விழுறது எப்படி இருக்கான், பகதத்தனும் பட்டு அவன் ஊர்ந்தும் பகட்டும் பட்டு. அவன் உட்கார்ந்திருந்த சுப்ரதீகம் என்ற யானையும் இறந்தது. அப்ப பகதத்தன் மட்டுமில்ல, சுப்ரதீகம் என்கின்ற யானையும் கீழே விழுந்தது. புடை சூழ சிகரகிரி போல் அணி நின்ற சேனை களிரும் பட்டமை கண்டு, அவரோடு பக்கத்தில் இருந்த அந்த யானைகள் எல்லாம் கீழே விழுந்ததை பார்த்து, இகழின் மொழிகார் வெண்சிலை கை இமையோர் தலைவன் குமரனை புகழ்ந்தர்கள் அரிய பாகனையும் புகழார் இல்லை பூபாலரே. சுத்தி இருந்த அரசர்களும் மேலே இருந்த வானுலகத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் தேர்ப்பாகனையும், யார் தேர்ப்பாகன், கிருஷ்ணனையும் அந்த தேரிலே இருந்த விஜயனையும் எல்லோரும் புகழ்ந்தார்கள். காரணம், இப்பேற்பட்டவனாகிய பகதத்தனை இவன் விஜயன் அழித்ததற்கு 2 பேருக்கும் பாராட்டு. அப்படி எல்லாரும் சேர்ந்து அவனை பாராட்டுகிறார்கள். எப்பேற்பட்ட விஷயத்தை செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படியே பாராட்டுதல் தரப்படும். இப்ப இது நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆளுக்கு தேவையில்லாம இந்த சமயத்துல எல்லாம் இந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சில சமயம் கோவம். பகதத்தன் இறந்ததை பார்த்த உடனேயே காந்தார தேசத்தை சார்ந்தவர் யாரு, சகுனியோடு சம்பந்தப்பட்டவங்க. காந்தார தேசம் சகுனி, ஞாபகம் வச்சுக்கோ. காந்தாரி எங்க, சகுனி எல்லாம் அவங்க ஒரே சொந்தம் இல்லையா? அப்ப சகுனியோடு சேர்ந்தவர்கள் இந்த காந்தார தேசத்தார். அவங்க என்னமோ கோவப்பட்டு உடனே என்ன பண்றாங்க, ஐயோ விஜயனை நான் அழிக்கிறேன்னு கிளம்புறாங்க. பாருங்க, விருதும் சங்கும் பல்லியமும் மென்மேல் அதிர அவங்க என்ன பண்றாங்களாம், ஒரே சவுண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வில்போரில் பொருது இன்றி இவனை கொன்று அன்றிப்போம், அங்கேன்னு சத்தம் போட்டுட்டே வரான். பா விஜயா, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏண்டா, பகதத்தனே செத்து போய் கிடக்குறான், இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? ஆனா காந்தார தேசத்துக்காரங்களுக்கு ஏதோ இவனை கொண்டு போறோம்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு வரானு. என்ன பண்றானுங்க, இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படி என புடை சூழ்ந்தனர். இப்ப விஜயனை வளைக்கிறார்கள் அத்தனை பேரும். மருதும் சகடும் விழ உதைத்த வளவன் கடவ வாயு என கருதும் புறவித்தேர் ஊரும் கழற்காவலன் மேற்காந்தார். அப்படியே ஓடி வர்றாங்க எல்லாரும், அப்படியே சூழ்ந்து புடை சூழ அவன் மேல அம்பு கணைகளை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, காந்தும் தருக்கண் காந்தரார் கடுவெண் கனல் போல் கண் சிவந்து ஆங்கு எய்தும் சிலையால் சரமழை பெய்து எழிலி கணம் போல் எதிர் ஊன்றி சாந்தும் புழுகும் கமழ் வகு சகுனி தனையர் தலைபோரில் சேர்ந்த அன்று இறந்தர் விட செய்யனும் என போர் செய்ய வீரர். இப்ப என்ன ஆச்சு, ஓடி வந்தவர்கள் காந்தார தேசத்து அரசர்களாகவும் காந்தார நாட்டை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் விஜயனை சுற்றி வளைத்து அர்ஜுனனோடு சண்டை போடுறதுன்னு வருகின்ற பொழுது, அவர்கள் எல்லாம் அம்பை பொழிய ஆரம்பிக்கின்ற பொழுது விஜயன் கோபப்பட்டு அவன் தன் கையிலே இருந்த அம்புகளை எடுத்து மழை போல் பொழிந்தான். சரியா? ஏந்தும் சிலையால் சரமழை பொய்து சரமழை பொழிந்தான். எழிலி கணம் போல் எதிர் ஊன்றி, அப்படியே என்ன பண்ணான், நெருப்பு கக்குகின்ற அளவிற்கு அவனுடைய கனைகள் போக என்ன ஆச்சான், அந்த காந்தார தேசத்தை சார்ந்த ஒரு 2 முக்கியமான கதாபாத்திரம் அதுல இருந்திருக்கு. அது என்ன கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னா,
சகுனியினுடைய 2 பிள்ளைகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லி பாரதத்திலே தான் இந்த இடத்திலே சகுனிக்கு பிள்ளைகள் இருப்பதாக வில்லிபுத்தூரார் சுட்டி எழுதுகிறார். சரியா? வியாச பாரதத்திலே சகுனிக்கு பிள்ளை இருக்கிறதா தெரியல. எந்த விஷயத்தை சொல்லி வியாச பாரதத்துல சகுனிக்கு பிள்ளை இருப்பதாக பேசவில்லை. ஆனால் வில்லி தான் பேசுறார். வில்லியை நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் பாலபாரதத்தையும் பாரதம் பாடிய பெருந்தட்சனார் என்று சொல்ல பெருந்தேவனாரனுடைய பாடல்களையும் வச்சுத்தான் இவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கார், கொஞ்சம் வியாசரையும் சேர்த்து. அதனால இது எந்த இடத்துல எங்க எந்த சமாச்சாரங்கள் இது மருவி வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இங்க சொல்றது என்ன, வில்லி பதிவு செய்வதை நாம் அப்படியே ஏத்துப்போம். ஏன்னா நம்ம வில்லி பாரதத்துல வில்லி என்ன சொல்றாரோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சாந்தும் புழுகும் கமல் வாகு சகுனி தனையார் தலைபோரில் சேர்ந்து அன்று இறந்தர் விட செய்யனும் எனும் போர் செய்ய வீரர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அழகா இந்த சகுனியினுடைய பிள்ளைகள் பாருங்க, அவனுடைய தலையில அவனுடைய நெத்தியில சாந்து வச்சிருக்கிறானா, உடம்பெல்லாம் அழகாக என்ன செய்யறாங்களாம், அந்த புனுகு ஜவ்வா அதெல்லாம் பூசி இருக்காங்க, நல்ல வாசனையா இருக்கு. சரியா? புழுகும் கமல் வாகு, நல்ல வாசனையா திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு சகுனியினுடைய தனையர் 2 பிள்ளைகள். யாரு அவன் பேர் என்ன அப்படின்னா செய்யனன் அப்படின்னு தமிழ்ல எழுதுறார். அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா விருஷ ஜெயம் அப்படின்னு 2 பேர். அதுதான் சகுனியினுடைய பிள்ளைகளாக எழுதுறான். விருஷ ஜெயன் அப்படின்னு 2 பேர். இந்த 2 பிள்ளைகளும் அர்ஜுனனுடைய கணைகளால் இறந்து போனார். இவங்க நின்ன மாத்திரத்துல சண்டை போடுறேன்னு வந்ததுல என்ன பிரயோஜனம், அர்ஜுனன் கையால் வடிந்து இறந்து போனார், அவ்வளவுதான். இதுக்கு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா சண்டை போடுறேன்னு வந்து என்ன ஆகி போச்சு, இப்போ 2 பேரும் மாண்டு போனார். உடனே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா உடனே ஆவுன்னு சத்தம் போட்டிருப்பார். சஞ்சத்தகர் விண்குடியேற தானே அடர்ந்தன் பகதத்தன். இப்ப சொல்றான் என்ன, அவனை சுத்தி இருந்த நிறைய பேரை முதல்ல சாவடிச்சான், பகதத்தனை சாகடிச்சான், சகுனியினுடைய 2 மைந்தர்களை சாகடிச்சான், விசயனுடைய கணைகளால் யானை படைகள் முழுதும் செத்து போச்சு. இத்தனையும் கொன்னதினாலே அவனோட சண்டை போடுறது யாருப்பான்னு பக்கத்தில் இருந்த அரசர்கள் எல்லாம் விஜயனை பார்த்து பயந்து நின்றார்கள். இப்ப சண்டைக்குன்னு வந்தவங்க காந்தார தேசத்துக்காரர்களும் மற்றவர்களும் இப்ப என்ன போச்சு, சண்டைக்குன்னு வந்தவங்க ஐயோ இவன் என்னப்பா அங்க ஏற்கனவே ஒரு 60,000 பேரை கொன்னான், இங்க வந்தான் பகதத்தனை கொன்னுட்டான், சகுனியினுடைய 2 பிள்ளைய கொன்னுட்டான், அவன் கையால பார்த்தனா யானை படைகள் எல்லாருமே திக்குமுக்காட செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணி அவங்களையும் சாகடிச்சுட்டான். நம்ம என்ன பண்ண போறோம், இவனோட சண்டை போடுறது பெருசாச்சேன்னு சொல்லி எஞ்ச பெருதா நரபாலர்கள் இலக்கு ஏது அன்றி அங்கு எண்ணுதற்கே, இவனோட சண்டை போடுறதுக்கு யாரும் இல்ல, சண்டை போட இவனுக்கு இலக்குகளும் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் தகர்த்து கொண்டு வருகிறான், இவனோட யார்ப்பா சண்டை போடுறதுன்னு மலைச்சு போய் நின்னாங்க. அப்படி அவர்கள் மலைத்து போய் விஜயனோடு சண்டை போட முடியாமல் திக்குமுக்காடி போய் நின்றார்கள். இப்ப இது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த பக்கத்திலே சகுனி என்ன பண்ணிருக்கான், அவன் சும்மா இல்லாம நேரடியா போய் தருமனோடு சண்டை போடுறதுன்னு அவன் தீர்மானம். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே கூப்பிட்டாரு, அவங்க முதல் நாளே இரவு இதுல பாசறையில அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இல்லையா. முதல் நாள் பேச்சை என்ன, தருமனை தனிப்படுத்தினால் சிறை பிடித்தால் நம்ம கதை முடிஞ்சு போகும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த பிளான்ல சகுனி போறான். இப்போ சகுனி தான் தனக்கு கிடைச்ச சான்ஸ் நினைச்சு போறான். இங்கு இப்படி போர் உடன்று எழுந்த சகுனி இதை பார்த்து சகுனி என்ன பண்றான், இவன் கை எரிகணையால் பங்கப்பட்ட அரசு ஒழிய படாத அரசர் பலரோடும் சிங்கத்தனி ஏறு என செம்பொன் தேர் மேல் நின்ற தருமனோடு புங்க படையால் அமர் புரி புகுந்தான் முதுகை புலி போல்வன். இப்போ சிங்கமா நின்றுட்டு இருக்கானா தர்மன். எப்படி அழகான வார்த்தை பாருங்க, வில்லி என்ன வார்த்தையை போடுறான், சிங்கத்தனி ஏறு என செம்பொன் தேர்மேல் நின்ற தர்மன். தர்மன் எப்படி நின்றுட்டு இருக்கான்,
அப்படியே சிங்கம் மாதிரி நின்றுட்டு இருக்கான். புங்கப்படையால் அமரர் புரிய புகுந்தான். அவன் அமர் புரிய புகுந்தான். போர் பொண்ண வர்றான். மதுகை புலி போல்வன். யாரு? சகுனி புலி மாதிரின்னா. இப்ப சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசம்? சிங்கம் நேரடியா தாக்கும். புரியுதா? நம்ம சொல்ற ஐடியா புரியுதா? சிங்கம் நேரடியா தாக்கும், கர்ஜிக்கும், வரேன்னு சொல்லும், இண்டிகேஷனை கொடுக்கும், பசியோட இருக்கேன்னு சொல்லும், நேரடியா வந்து தாக்கும். புலி எப்படி செய்யுமா? புலி பதுங்கி தாக்கும் இல்லையா? இந்த பதுங்குதல் எல்லாமே புலிக்குதான். இன்னொன்னு என்ன தெரியுமா? புலி குணம்னே ஒண்ணு சொல்லுவாங்க. எங்க காலத்துல எங்க பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லும் போதே சில சமயம் தேவையில்லாம எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, புலி குணம்னா எதுக்கும் இருக்கட்டும்னு போட்டு வச்சிருக்கும். போற போக்குல எதையாவது ஒன்ன பார்த்து சாகடிச்சு வச்சிருக்கும். சாப்பிடாது. என்ன அப்படின்னா, எதுக்கு இருக்கட்டும், நாளைக்கு வந்தா சாப்பிட்டுக்கலான்னு வச்சிருக்கும். சிங்கம் அப்படி இல்லை, பசிச்சா உருமும், கர்ஜிக்கும், ஒரு கர்ஜனையை போடும். டாய் நான் ரெடி, எனக்கு இப்ப பசி, நான் வர்றேன்னு. உடனே என்ன ஆகும்? ஓடுறவன் ஓடுவான், ஓட முடியாதவன் மாட்டிக்க போறான். அவ்வளவுதான். நேரடியா போய் தாக்கும், தாக்கி சாப்பிட்டுட்டு. ஒரு நல்ல ஒரு வைல்ட் அனிமலுடைய ஒரு டிவிலே நம்ம பார்த்தோம்னா தெரியும். 2 மான் 2 கொம்புல மாட்டி கொண்டு இருக்கு, ஒரு மானும் இன்னொரு மானும் மாட்டிட்டு இருக்கு. பாருங்க, சிங்கத்துக்கு பசியா இருந்தா 2 மானையும் கொண்டு இருக்கணுமா இல்லையா? ஒரு மானை தான் சாப்பிடுது, ஒரு மான் உயிரோட தான் நிக்குது. இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய மானை அந்த சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பக்கத்துல இருக்கிற மான் உயிரோட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா கொம்பு மாட்டிட்டு இருக்கு. அந்த மானை கொன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிங்கம் அதனுடைய கொம்பு, இந்த கொம்பு மாட்டிட்டு இருக்கு. ஆனா இந்த மானை ஒண்ணுமே செய்யல. அதுக்கு இரையாக கிடைத்த அந்த மானை மட்டும்தான் அதை வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். சிங்கம் தன் தேவைக்குத்தான் செய்யும். இப்ப தர்மனை அழகாக சொன்னான் பாருங்க. தர்மத்தின் ஏறு. அவன் என்ன அர்த்தம்? அவன் தர்மத்துக்கு நிக்கிறான்டா, அதனால அவன் சிங்கமா நிக்கிறான். இவன் நயவஞ்சகமே உருவானவன், அதனால இவன் புலின்னா. பாருங்க என்ன அழகான வார்த்தைகளை போட்டிருக்கான் பாருங்க. புலி போல் இவன் வந்தான், அவன் சிங்கம் மாதிரி பொன் தேர் மீது நின்றான். நம்மாள் சோரத்துடன் நீ பொருது அடர்ந்த சூது அன்று. அழகா போட்டான். இப்பதான் தர்மனுக்கு தன்னுடைய என்ன சொல்றது, அவனுடைய நெடுநாள் வசனத்தை அவன் சொல்லணும்னு நினைச்சான். இப்பதான் அழகாக சகுனியை பார்த்து சொன்னான், டேய் அது சூது போர். சோரத்துடன் நீ பொருது அடர்ந்த சூது அன்று. அது அன்னைக்கு நீ போட்டிய சூது. அந்த சூதிலே என்னை மாயமாக என்னை நீ என்ன பண்ண, வஞ்சனையால் நீ என்னை வென்றாய் இல்லையா? அது சூது போர். அதுல நீ ஜெயிக்கலாம். இவை மெய் துளைத்து உருவும் வீர பகழி உனை இவற்றால் வெல்வேன் என போர்வில் வாங்கி. இப்ப சொன்னான் தர்மன், அடே அது பகடியை உருட்டி பகடக்காய நகர்த்தி விளையாடக்கூடிய சூது போர். அதிலே நீ வஞ்சனையாக ஜெயித்தாய். ஆனா இது என்ன? நேருக்கு நேர், சரீரத்துக்கு சரீரம் முட்டி மோதி கொள்ளக்கூடிய ஒரு போர். இங்கே வில்லெடுத்து சண்டை போடணும். ஆகவே இதுல நீ தோத்து போயிடுவேன்னு சொல்லி அடிக்கிறான் தர்மன். சகுனியை பார்த்து, நீ தோத்து போவப்பா என போர்வில் வாங்கி ஈர கருணை முகத்து அண்ணல் எய்தான். அப்ப கூட பாருங்க தர்மனுடைய முகத்து எப்படி இருந்ததான்? கருணையே வடிவானவன் தர்மன். ஈர கருணை முகத்து அண்ணல் எய்தான். கருணையே வடிவான தர்மன் என்ன பண்றான்? வில்லை எய்துகின்றான். அவற்றுக்கு எட்டாமல் பேர பேர தேர்கடவி பின்னிட்டவருக்கு முன்னிட்டான். ஆக வார்த்தை பாருங்க, ஆக அழகான வார்த்தை சொல்றான். அவன் மேல விழாம, எப்படி சகுனி தன்மேல் விழாமல் என்ன பண்ணானா, வில்லி சொல்றான், தன்மேல் விழாமல் பின்னாடி ஓடுறான். தர்மன் அடிக்க தன்மேல் விழாம பின்னாடி ஓடி ஓடி பதுங்கி 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 பின்னாடி ஓடியவர்களுக்கெல்லாம் முன்னாடி ஓடிட்டு இருக்கானா. எப்படி? பின்னாடி ஓடியவர்களுக்கெல்லாம் முன்னாடி ஓடிட்டு இருக்கான. என்ன அழகான வார்த்தை! பின்னிட்டவருக்கு முன்னிட்டான்.
பின்னாடி அவன்லாம் ஓடினானோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மால் தான் முதல்ல ஓடிட்டு இருக்கான் சகுனி. அப்ப தர்மனை தாக்கு பிடிக்க முடியாமல் சகுனி ஓடினான். உடனே வந்து பொரு நிருபர் ஒருவருக்கு ஒருவர் உதித்திரன் கை விடம் நேர் கனலால் ஏவுண்டு விழித்தனர் ஒளித்தனர் வெண்சமத்தில் கடனேறு எமக்கு என ஊர் புகுந்தனர் காலை செந்தாமரை மலர்ந்து தடம் நேர் என நிறம் பெற்றது அப்போது அந்த சமபூமி. சிலர் என்ன பண்ணாங்களாம், ஐயையோ இது என்னப்பா இது, தேவையில்லாம நம்ம போய் சண்டை போடுறதுக்கு வந்துட்டோம் போடுறதுக்குன்னு சொல்லி சிலர் என்ன பண்ணாங்களாம், விழித்தனர், ஓடினாங்க, ஒளிந்தனர், ஓடி போய் தன்னுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. வெண் சமத்தில் கடன் ஏது நமக்கு, இங்க போய் சாகிறதுக்கு நமக்கு என்னடா கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. நமக்கு என்னடா தலையெழுத்த, போய் தர்மன் கையால சாப்பிட்டு இந்த போர்ல யுத்தத்துல நம்ம சாகிறதுக்கு ஓடி போவோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்களா நிறைய பேர். அப்ப புறமிதுக்கு கெட்டு ஓடி போனவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடி போனார்கள், சகுனியிலிருந்து எல்லாரும். இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஆள் சும்மா இருப்பானா, நம்ம துரியோதனன் ஒருத்தர் இருக்கிறானே, அவனுக்கு எல்லாமே வைத்திருக்கள் தான், அவன் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு பாக்குறான். உடனே ஓடி போய் என்ன பண்றான், துரோணர் சொல்றான், பாருங்க பாருங்க எல்லாரும் போறாங்க, எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க, நீங்க என்னங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சாரியனை சொல்றான். ஆச்சாரியனும் திருமகனும் அடல்வேல் அங்கர் பெருமானும் தூசார் உரகக் கொடி நெடுந்தேர் துரியோதனும் தம்பியரும் வீசா நின்ற மாருதம் போல் மேல் வந்து அடுத்த வீமனோடு கூசார் எதிர்த்து வெண் பகழி கோத்தார் விசும்பை தூர்த்தரவே. இப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரேடி அட்டாக் பண்ணலாம் பீமனேன்னு சொல்லி ஆச்சாரியன் யாரு, துரோணன், அவனுடைய மகன் அஸ்வத்தாமன், அங்கர் பெருமான் யாரு, கர்ணன், தூசார் உறவு கொடி கொண்டவன் யாரு, பாம்பை கொடியாக கொண்ட துரியோதனன், அவனுடைய தம்பியர் துச்சாதனன் உட்பட எல்லோரும் என்ன பண்றாங்க, வந்து பீமனோடு சண்டை போடுறதும் போறாங்க. பீமனோடு சண்டை போட்டா வாழ முடியுமோ, முடியாது. அழகாக சொல்றான் வில்லி, கெடுமோ கருடன் உரகற்கு, என்ன வார்த்தை போட்டா பாருங்க, என்னைக்காவது பாம்பு கிட்ட கருடன் தோத்து போவாங்க, கெடுமோ கருடன் உரகருக்கு, கேள்வி பாருங்க, கெடுமோ கருடன் உறவருக்கு, என்னைக்காவது பாம்பு கிட்ட கருடன் தோத்து போகுமோ, கிரிவெண் சரபம் தானே அரிகள் அடுமோ. நீங்க இந்த சரபம்னு ஒரு பட்சி ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல, அது கிட்டத்தட்ட இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா டைனோசார் மாதிரி அத சொல்லப்படுது, அது பறவைன்னு சொல்றதும் உண்டு, அது 8 கால் கொண்ட ஒரு விலங்காக இருந்ததுன்னு சொல்றதும் உண்டு பண்டைய காலத்துல. சரபேஸ்வரர்னு ஈஸ்வரனுக்கு ஒரு வழிபாடும் இருக்கு, சரபேஸ்வரர்னு ஒரு ஈஸ்வரனுக்கு வழிபாடு ஒண்ணு இருக்கு. சரபேஸ்வரன் அமாவாசை அன்னைக்கு சரபேஸ்வரருக்கு நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு உருவம் ஒண்ணு இருக்கு, சிவனுக்கு அந்த ஒரு உருவம் இருக்கு சரபேஸ்வரன். அப்ப அந்த சரபம்னு சொல்லக்கூடிய அது என்ன, கிரிவெண் சரபம் தன்னை அரிகள் அடுமோ, சிங்கமெல்லாம் போய் தகர்த்தனா முடியுமா, முடியாது, அது பலம் கொண்டதாக இருக்கும். சக்கர பாணியுடன் அமர் உந்துவரோ அசுரேஸ்வரர். இப்ப கையில சக்கராயுதத்தை கொண்டவனாக இருக்கக்கூடிய நாராயணனோடு அசுரர்கள் முந்திவிட முடியுமா? எத்தனை தடவை அவர்கள் அவதாரம் எடுத்தாலும் அசுர சேனைகளை தோக்கடித்தவனாகத்தான் நாராயணன் இருந்தான் இல்லையா? தசாவதாரத்தினுடைய கணக்கை போய் படிச்சு பாருங்க, தசாவதாரத்தினுடைய எல்லா கணக்கிலுமே அசுரர்களை வதம் செய்ததாகத்தான் நமக்கு கதை. அவர் வந்ததே அசுர வதத்துக்கு தான் வர்றார். அப்ப நாராயணனை அசுரர்கள் வெல்ல முடியுமா? முடியாது. நெடுமெருவின் முக்கூட ஒடிதான் நெய்ய புதல்வன் பேர் உடலில் படுமோ தொடுத்த பகழி பருபதம் சேர் மழை போல் பாரினவே. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவன் மேல வில்ல அம்ப விடுறாங்க இல்லையா? யாரு, இப்ப ஒரு கூட்டம் ஒண்ணு சொன்னேனே, யார சொன்னேன், துரோணர், அவன் பிள்ளை அஸ்வத்தாமன், அதுக்கப்புறம் துரியோதனன், துரியோதனனுடைய தம்பிமார்கள், கர்ணன், இத்தனை பேரும் சேர்ந்து அவனை சுத்தி அவனோட சண்டை போடுறதுன்னு வந்தாங்க இல்லையா?
இத்தனை சேர்ந்தவனை வில்லால் தாக்கக்கூடியதாக அம்பினால் தாக்குவதற்காக வருகிறார்கள். யாரை? பீமனை. அதுக்குத்தான் அழகாக வில்லி சொல்றான், இத்தனை பேர் சண்டை போட்டும் ஒரு அம்பு கூட அவன் உடம்புல படலையா. புதல்வன் பேர் உடலில் படுமோ? அவன் பேர ஒரு அம்பு கூட படல. அப்படியே போச்சு. இவனுங்க மழை மாதிரி பொழியிறாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. பொல்லா அவுணர் வைகிய முப்புறம் நீர் எழ அன்று அரண் வளைத்து வில்லாம் என வலிய விரல்வில் ஒன்றெடுத்து விரல் வீமன் எல்லாம் அன்னவர்க்கும் ஊர்ந்து எலா ரதங்களும் இமைப்பின் வல்லான் எரித்த பம்பரம்போல் சுழலும்படி கால் வளைத்தானே. எல்லாரையும் இந்த பம்பரத்தை சுழட்டி விட்டா பம்பரம் எப்படி சுத்துமோ அதுபோல ஒரே ஒரு அம்பை எடுத்து அடிச்சு இத்தனை பேரும் நின்றுட்டு இருந்த அத்தனை தேரும் தன் பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு அடி அடிச்சிருக்கான். ஒரே அம்பு. ஒரு அம்புனால என்ன ஆகி போச்சு? இவங்க நின்று கொண்டிருந்த தேர் தன்னை தானே சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு அடி அடிச்சிட்டான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அம்பு அவன் மேல விழல. அவன் அடிச்ச ஒரு அம்பினாலே அவர்கள் நின்று கொண்டிருந்த தேருக்கு தன்னைத்தானே சுற்ற ஆரம்பித்து விட்டது. பம்பரம் போல் சுழல்கின்றது. ஒன்று முதலா பல பகழி ஓர் தொடையில் தொடுத்து ஏவி அன்று முதன்மை உரமலைத்த அரசர் உடலாம் தொரும் முட்டி இன்று முதல் அயோதனத்தில் ஏறாம் என படியாக கொன்று முதல் பின் வரும் ஊரகக் கொடியோன் மனமும் கொதிப்பித்தான். இப்ப அவன் அடிச்சது இந்த மாதிரி செய்த உடனே திரும்பவும் சில அம்புகளை அவன் போட, சிலர் உடம்புல பட்டு அவர்கள் ரத்த காயங்கள் ஏற்பட இவங்களெல்லாம் பண்ணிட்டாங்களாம். இனி இவனோட சண்டை போட முடியாதுன்னு பாதி பேர் ஓட ஆரம்பிச்சுட்டான். இதை பார்த்த துரியோதனன் கொதிப்பித்தான். அப்படியே கொதிக்கிறான். கொதித்தான் அரசன் என வரிவில் குனித்தர் இளைஞர் குனித்தது கண்டு அதிர்ந்தான். வீமன் தன் கனையால் அறுத்தான் வில்லும் அணி நானும். அவன் துரியோதனன் கோபப்பட்டு எல்லாரையும் பார்த்து சண்டை போடுங்கிறான். இவன் என்ன பண்ணா? ஒரு அம்பு எடுத்தான், திருப்பி அடிச்சான். அடிச்ச உடனே அவர்கள் அத்தனை பேரும் கையில் இருந்த வில்லினுடைய நான்கள் அறுபட்டன. விதித்தான் வரியினும் வீமனோடு விற்போர் புரிதல் அரிது. விதித்தான் என்று சொன்னால் இங்கே பிரம்மதேவன், பிரம்மனே வந்தாலும் இவனோட சண்டை போடுறது கஷ்டம்டான்னு சொல்லி மதித்தார் தம்முன் நினைத்த எல்லாம் முடிக்கும் சமரவரி வில்லார். எல்லாரும் என்ன நினைச்சாங்களா? ஐயோ, படைச்ச பிரம்மாவே வந்து இவனோட சண்டை போட்டாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஜாக்கிரதையா கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நின்றார். நின்றபடி கொடிதேர் நிருபன் தனையும் இளைஞரையும் வன்தாள் வரி வில் குருவினையும் மைந்தன் தனையும் கண்ணனையும் பொன்தாள் மார்பின் பல் படை கை பூபாலரையும் கொல்லாமல் கொன்றான் வாயுகுமாரன் தன் கோலாகல வெண் கொடுங்கனையார். யாரையும் சாகடிக்கல, ஆனா அவன் போட்டது அங்கங்க அவங்கவுங்க உடம்ப பதம் பார்த்ததுல கொல்லாமல் கொன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கொல்லல, ஆனா அவன் போட்ட சண்டையினாலே இவர்கள் மனமெல்லாம் விதும்பி போனார். அப்படியே இவங்க மனசெல்லாம் இப்ப எரிச்சல்ல இருக்கு. ஏன்னா இவனை ஒன்னும் பண்ண முடியல. பீமனை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியலேன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே விதும்பி போறார்கள். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? நேரா தன்னுடைய பாசறைக்குள் புகுந்தனர். இழைத்தது அடைய பெருஞ்சேனை இனி நாம் ஒன்றுக்கு ஈடாகும். இனிமே நிக்க முடியாதாப்பா, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டாங்க. வளைத்த சிலையோடு இவன் நிற்க மாயன் தன்னோடு அவன் நிற்க. இவன் என்னப்பா, இவன் ஒரு பக்கத்துல வில்ல வச்சுக்கிட்டு இவன் நிக்கிறான். அவன் வந்து தேர்பாகனோட நிக்கிறான். அவன் விஜயன் ஒரு பக்கத்துல. இது தவிர இன்னொருத்தன் அப்படியே தர்ம சிங்கம் மாதிரி இன்னொருத்தன் நிக்கிறான், தர்மன். துளைத்த கனையால் துரோணன் வழி தொலைத்தோன் நிற்க மலைத்த இவரை திளைத்தல் அரிது. இவர்களை இனிமேல் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்னு இந்த களத்திலிருந்து ஓடினார்களாம். எல்லாருமே ஓடி அவரவர்கள் தன்னுடைய பாசுரைகளுக்குள்ளே போயினார்கள்.
அப்படி பாசுரைகளுக்குள் போனதுக்கு பிறகு வில்லி அந்த சூரியனும் தன்னுடைய தேர் எங்கேயாவது கெட்டு போயிடுவோம்னு நினைச்சு அவனும் போய் அஸ்தமனமானான்னு சொல்லிட்டான். இப்ப பாசறையில நடந்த விஷயத்த பார்ப்போம். பாசறைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அதே போல் பாண்டவர்களும் தன்னுடைய பாசறைக்கு வந்தார். ஏன்னா சூரிய அஸ்தமனமாய் போச்சு. அன்றைய தினத்தினுடைய போர் முடிவுக்கு வந்தாரு. எல்லாரும் அவங்கவுங்க பாசறைக்கு போயாச்சு. துரியோதனனுடைய பக்கத்திலே பாசறை வருது. இந்த பாசறைக்குள்ளே எல்லாரும் போய் உட்கார்றாங்க. அங்க துரோணர் இருக்கிறார், துரியோதனன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கு. இந்த கர்ணன் சில சமயங்கள்ல ஏடாவிடமா பேசுறது உண்டு. என்ன பண்றான்? அறம் தந்த மைந்தருக்கு வீமருக்கு விசையர்க்கும் அபிமன்யர்க்குமே புறந்தந்த வயவீரர் எல்லோரும் அரசர் புறம் சார்பு இருந்து இறந்த அந்த யுகத்து வாராது மன்னர்க்கு இறங்கா அழா மறந்தந்த வேழத்தோடு பட்ட மகதத்தன் வழி கூறினார். அன்னைக்கு போரில நடந்த விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா அவங்க என்ன நடந்தது அன்னைக்குன்னு ஒரு ரிவ்யூ கமிட்டி மாதிரி பண்றாங்க. எப்பவுமே அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு சம்மரைசேஷன் மாதிரி உட்காந்து பார்த்துருக்கான். அப்ப அன்னைக்கு இன்னும் இதெல்லாம் நடந்திருக்கு. எது? பீமன் சண்டை போட்டது, விஜயன் சண்டை போட்டது, அபிமன்யு ஒரு முகத்துல சண்டை போட்டது, அதுக்கப்புறம் தருமன் சண்டை போட்டது, பகதத்தன் இறந்து போனது, அர்ஜுனன் எத்தனையோ பேரை கொன்னது, இதெல்லாம் எல்லாரும் ஒரு கணக்கு போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ மன்னருக்கு மன்னர் தம்முன் வைக்கும் முனி தன்னை மதியாமல், மன்னர்களெல்லாம் மன்னருக்கெல்லாம் குருவாக இருந்தவன் யார்? துரோணன். இந்த துரியோதனனுக்கு கூட ஆச்சாரியனாக இருந்தவன் துரோணன் இல்லையா? அந்த முனிதன்னை மதியாமல் நீ நென்னல் கலங்காமல் உரை செய்த உரையின்று நிலையானதே. என்னமோ நேத்து இவ்வளவு வீரவச்சனம் பேசி இன்னைக்கு காலையில கிளம்புனியே, என்ன பண்ணி கிழிச்சேங்கிறான் கர்ணன். எப்படி பாருங்க, இதுதான் பேசக்கூடிய வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? துரோணர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய களத்தை பார்த்தவர், எவ்வளவு பேரை கொண்டு வந்தவர். இந்த உலகத்துல வீரமா வில்ல புடிச்சு நிக்கக்கூடிய அந்த தர்மனுக்கும் இந்த பக்கத்துல இருக்க துரியோதனுக்கும் வில் வித்தையிலிருந்து எல்லாம் சொல்லி கொடுத்த மனுஷன். ஒரு மரியாதை வேண்டாம சொல்றான், நீ நன்னல் கலங்காமல் உரை செய்து உரையின்று நிலையானது. பெருசா பேசினிய, எல்லாத்தையும் கிழிச்சு விடுவேன். கனை பெயர் காளை மறை அந்தனருக்கு என்ன கட்டாமை உண்டு, என்ன இருக்கு, என்ன உங்களுக்கு சக்தி இருக்கு, என்ன இது சமாச்சாரம் இருக்கு உங்களுக்கு என சிரித்தான். சிரிக்கிறான். என்ன பண்ணி கிழிச்சிங்க, என்ன பெரிய வீரம் உங்களுக்கு சிரிக்கிறான். அப்படியே துரோணருக்கு கோபம் வருது. நான் நல்லா யோசிக்கிறேன். துரோணர் போன்ற பெரியவர்கள், எப்பேற்பட்டவர்கள், எப்பேற்பட்ட களத்தை கண்டவர்கள், எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள். இங்க இதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். துரியோதனன் ஒரு மூன்றாவது மனுஷன் தன்னுடைய ஆச்சாரியனை கமெண்ட் பண்றதுக்கு விடலாமா? யோசிக்கணுமா இல்லையா? ஒரு மதிப்புன்னு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் நண்பனாகவே இருக்கட்டும். அந்த படிக்க அவன் தளபதி, சேனாதிபதி. அவன் சொல்றதுக்கு நீ கமாண்ட் ஒத்து போகணும். அவரையே இவன் கமெண்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்ப அவர் கஷ்டப்பட்டு சொல்றார். துரோணர் சினந்து மொழிகின்றார். என்ன சொல்றார்? தெருவந்த சிந்தை சிலை கைகுரு கண் சிவப்பு ஏற. அப்படியே கண்ணெல்லாம் செவக்குதவர். உருமம் திகைக்க குதித்து, அப்படியே உடம்பெல்லாம் கொதிக்குதவர். அங்கர் பதியோடு உறக்கூறுவான். அப்படியே ஆவேசத்துல பேசுறார். கருமம் தவா வில் வரல் கண்ணனே அல்ல. நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒருத்தன் வில் வீரன்னுட்டு. கழல் மன்னரில் தருமன் தன் முன் நிற்க வல்லார்கள் யார் இத்தளம் தன்னிலே. இன்னைக்கு சொல்றேன், அந்த தருமனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு உங்கள் யாருக்கும் அருகதை இல்லை என்று. இதுதான் முதல் முறையாக, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுவரைக்கும் துரோணர் சொன்னது யார?
கரெக்டா? 12ஆம் நாள் போர் இல்ல, 11ஆம் நாள் போர் எண்டுல அவர் சொன்ன வார்த்தை என்ன? விஜயனையும் பீமனையும் பேசினவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேசின வார்த்தை என்ன? விஜயனும் பீமனையும் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்னு சொன்னார். அவருடைய பாணியிலே தர்மன் பெரிய விஷயமா தெரியல. இப்ப பேசுறார். அன்னைக்கு அடி வாங்கின பிறகு பேசுகின்றார். என்ன வார்த்தை பாருங்க. கருமம் தவா வில் விரல் கணனே அல்ல, நீ பெரிய ஆள் இல்லப்பா, கழல் மன்னரில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இத்தனை மன்னர்களில், அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ணா உன்னையும் உட்பட தருமன் தன் முன் நிற்க வல்லார்கள் யார்? அவன் முன்னாடி நிக்கிறதுக்கு உங்கள எவனுக்கு அருகதை இருக்கு? இத்தளம் தன்னிலேன் எவனுக்கு அருகதை இருக்கு? எவனுக்கு தைரியம் இருக்குன்னு பேச்சு. அப்ப தர்மத்தை எதிர்க்க, தர்மனை எதிர்க்க கூட இவர்களுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது என்று சொல்லி மேலும் சில வார்த்தைகளை சொல்றார். அது என்ன பேசுறார், அவர் சினத்துல என்ன பேசுறார் அப்படிங்கிறத அடுத்த வருகின்ற வகுப்புல நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 13ஆம் நாள் போர் களத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 12ஆம் நாள் போர் போலே 13ஆம் நாள் போரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது ஒரு முன்னோடியாக ஒரே ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்றேன். அந்த போரிலே தான் அபிமன்யு கொல்லப்படுவான். 13ஆம் நாள் போரிலே தான் அபிமன்யு சாயப்படுவான். அது உங்களுக்கு கடைசியில நடக்கும். அந்த சக்கரவேகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது எல்லாமே அதுல நடக்க போகுது. அதை நாம பார்ப்போம். அது 13ஆம் நாள் போரிலே. அதுவும் இது போல கிட்டத்தட்ட பெரிய ஒரு 90 பாடல்கள் இருக்கு அதுல. ஏன்னா பெரிய போர், அது நிறைய போர். அபிமன்யு அத்தனை பேரையும் தாக்கு பிடிச்சு அத்தனை பேரோடையும் சண்டை போட்டு அவன் கடைசியில தான் அவன் எதிர்பார்க்காமல் அவன் கொல்லப்படுகின்றான். அது வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சு எவ்வளவு பேரோட சண்டை போட முடியுமோ சண்டை போடுறான். அபிமன்யு எவ்வளவு பெரிய வீரன்கிறது அதுல தான் நமக்கு தெரியும். இந்த 13ஆம் நாள் போர் அத்தியாயத்துல அது வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான போர் அது. அதையும் படிப்போம். இங்கே இன்னும் துரோணர் சொல்லக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்விகள்